கேக்குதா மேம்? சார் நான் லேப்டாப் கனெக்ட் பண்ணிக்கிறேன் சார். ஓகே. நீங்க தான் பண்ண போறீங்க. அக்செப்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க. நீங்க தான் பண்ண போறீங்க. ஓகே சார். லேப்டாப் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. 6 o'clockன்னு சொன்னாங்களா, அதனால சரி கொஞ்ச நேரம் இருக்கேன்னு விட்டேன். இது லேப்டாப் ரெடி ஆயிடுச்சு, அதனால ஓகே. ஒரு இன்ஸ்டன்ஸ் அனுப்பியிருந்தார் சார். ஆனா அதுல லாகின் ஐடி இல்ல, வெறும் பாஸ்வேர்டு மட்டும் இருக்கு. பாஸ்வேர்ட் என்ன போட்டுருக்கு? என்ன பாஸ்வேர்ட் போட்டுருக்கு? அந்த முதல்ல இருக்குல்ல சார், அது. அதுல பாதி லாகின் ஐடி. ஓகே 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 சார். ஃபர்ஸ்ட் ஐடி ஒர்க் ஆகல.
ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மேம். இந்த மாதிரி எரர் வருது. எரர் வரலையே மேம். நீங்க ஹோம் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஓகே. சார் தெரியுதுங்களா? சார் ஆட் அசெட் கொடுக்கவா? ஆட் அசெட் தான். ஓகே சார். இதுல புக் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. புக் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் மேம். ஓகே புக் எப்படி கிரியேட் பண்றதா செட்டப் சொல்லி தரேன். செட்டப்ல சார். இல்ல அது நான் ஒரு வீடியோ பார்த்தேன். செட்டப் வீடியோ. வீடியோ பார்த்தேன். டிஸ்கிரிப்ஷன் சேம் இது கொடுத்துருவா புக் நேம்? இல்ல டிஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க என்ன டைப் ஆஃப் ஆட் பண்றீங்கன்னு பண்ணுவீங்க. கேட்டகரியில வந்து ஃபர்னிச்சர் கொடுப்பீங்க. இதுல வந்து என்ன ஆட் பண்றீங்க, சேரா, டேபிளா, சிஸ்டம்ஸ், மவுஸ், லேப்டாப்ஸ் என்ன அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பீங்க. நீங்க சூஸ் பண்ண முடியும், டைப் பண்ண முடியாது. கேட்டகரியில டேப் கிளிக் பண்ணி சூஸ் பண்ண முடியும். டைப் பண்ணா உங்களுக்கு எரர் அடிக்கும். இப்படிதான் பண்ண முடியும். இந்த மேஜர் கேட்டகரி நீங்க டாக்டர் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணணும். இப்படி பண்ணாதீங்க. இன்ட்டு கொடுங்க. இன்ட்டு கொடுத்து டிராப் டவுன் இருக்குல்ல, டிராப் டவுன் கிளிக் பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா காமிக்கும். வரல. இல்லையா? வரல. ஃபர்ஸ்ட் மேஜர் கேட்டகரி சூஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு கீழே வரும். மேஜர் கேட்டகரியில ஃபர்னிச்சர் கிளிக் பண்ணிருங்க. இப்போ வருது. இப்போ சூஸ் பண்ணுங்க. நீங்க மேஜர் கேட்டகரி சூஸ் பண்ணா அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் அசெட் உங்களுக்கு காமிக்கும். ஓகே சார். இப்போ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருங்க. நீங்க என்ன ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்ல சேரா, டேபிளா ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் நீங்க எதை ஆட் பண்றீங்களோ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுக்கலாம். ஓகே சார். ஆஃபீஸ் போட்டிருக்கேன். லொகேஷன்
ஆஸ்திரேலியாவோட கண்ட்ரி என்ன சார்? எல்லாமே யூஎஸ், கலிஃபோர்னியா. எல்லாமே எல்லாமே ஆஸ்திரேலியா கண்ட்ரி தான். அங்கேயும் கலிஃபோர்னியா இருக்குங்களா? இருக்கா? இல்ல அப்ப நீங்க ஆ, நீங்க செட்டப்ல பாப்பீங்க. செட்டப்ல பண்றதுனால இங்க உங்களுக்கு எல்லா ஆ. ஒரு கண்ட்ரியும் வருது. கலிபோர்னியா யூஎஸ்ல வரும். யூஎஸ் தான் வரும். ஓகே, கொடுத்து பார்ப்போம். யூனிட் 1 கொடுத்துருக்கேன் சார். 5000 கொடுத்துருக்கேன். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் எங்க சார் பண்ணணும்? இப்ப நீங்க இங்க ஆட் ஆன அசெட் மட்டும் காமிக்கிறீங்களா? அந்த இப்ப நீங்க ஆட் பண்ண அசெட் எங்க இருக்கும்? ஆட் பண்ண அசெட்டா? இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது. ஏங்க சார்? இது வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண அசெட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது. நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனாலுமே உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ண அசெட் நம்பர் தெரியணுமே, அதை எப்படி எடுப்பீங்க? நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் நீங்க கிரியேட் பண்ண அசெட் இல்ல எந்த அசெட்டை வந்து நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களோ அந்த அசெட்டோட நம்பர் தெரியணுமே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அசெட் நம்பர் எப்படி நம்பரே கண்டுபிடிப்பீங்க? அந்த நான் அசெட் எங்க ஆட் கொடுக்கலையே. ஆயிருக்கு? அதுக்கு கஸ்டம் இது சிஸ்டம் ஜெனரேட் பண்ணிருக்கு அசெட் நம்பர். ஏங்க சார்? அந்த அசெட் நம்பர்ன்றது வந்து சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணிடும். நீங்க எங்க பாப்பீங்க? ஓகே. நீங்க ஆட் பண்ண அசெட்டை எந்த சிஸ்டம்ல பாப்பீங்கன்னு கேக்குறேன். நீ சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? இப்போ வந்து ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் ஆட் பண்ணீங்க, ஆட் பண்ண அசெட் எங்க ஆமா, இருக்கும்? ஆமா. அது வந்து இந்த டிராப் டவுன்லயா? இந்த டாஸ்க் டாப் கிளிக் பண்ணி சொல்றேன். ரைட் சைடுல பேட் அசெட் ஏங்க சார்? ரைட் சைடுல டாஸ்க் டாப் அதை ஆ. கிளிக் பண்ணுங்க. ஜென்ரல்ல வந்து என்கொயரி அசெட்னு இருக்கும் கீழே, அந்த இருக்கு பாருங்க. ம். என்கொயரி அசெட். இதுலயுமே உங்களுக்கு அசெட் நம்பர் நீங்க என்டர் பண்ணி சர்ச் பண்ணதான் உங்களுக்கு அசெட்டே வரும். அசெட் நம்பர் தெரியல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் அடிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஆ. இதுல இங்கே இருக்கு பாருங்க மேல. ரீசெண்ட் அசெட் என்கொயரி கீழே உங்க லெஃப்ட் சைட் டாப்ல இருக்கு பாருங்க. அசெட் என்கொயரி கீழே அசெட் டிரான்சாக்ஷன் ரீசெண்ட் அடிஷன் அந்த ரீசெண்ட் ரீசெண்ட் எடிஷன். அடிஷன் நீங்க ரீசெண்டா இன்னைக்கு என்ன அசெட் ஆட் பண்ணி பார்த்தோம். 112776 இது டச் பண்ணவா? இதான் அசெட் நம்பரு. நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி அதுக்கப்புறம் நீங்க உள்ள போய் பாருங்க நீங்க என்ன அசெட் ஆட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு எவ்வளவு இதா இருக்கு காட்டும்.
பண்ணிட்டு நம்பர் ஓகே சார். அசெட் நம்பர் இல்ல அசெட் நம்பர் கிளிக் பண்ணுங்க. அதே கிளிக் பண்ணவா? அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு அசெட் என்கொயரி பண்ண முடியும். டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆச்சான்னு பார்க்க முடியும். ஒவ்வொரு தடவை அசெட்டை சேஞ்ச் பண்ணமோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணமோ ஒவ்வொரு தடவை நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்கொயரி அசெட்ல வந்து பார்த்தா மட்டும் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்கும். பாருங்க. நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண? அட்ஜஸ்ட்மென்ட் பண்றது பண்ணவா? இல்ல நீங்க இத பாருங்க, டிப்ரிசியேஷன் கிரியேட் ஆகான்னு பாருங்க. நீங்க ஆட் பண்ண அசெட்டுக்கு டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிருக்கான்னு பாருங்க. டிப்ரிசியேஷன் அமௌண்ட் இருக்கா இல்ல ஜீரோல இருக்கான்னு பார்த்துட்டு இல்ல 5000 இருக்கு. டிப்ரிசியேஷன் அமௌண்ட் ஆட் ஆயிருக்கா? இல்ல பேசிக் அமௌண்ட் நீங்க ஒன்னு இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது கரண்ட் காஸ்ட். கரண்ட் காஸ்ட்ன்றது இப்ப ரிசர்வ் அது இல்ல. ஒய்டிடி டிப்ரிசியேஷன் ஒரிஜினல் காஸ்ட் வந்து அது வந்து ஒரு கரண்ட் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஒரிஜினல் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. நம்ம ஒன்ஸ் நம்ம என்ன ரேட் கொடுக்குறோமோ லாஸ்ட் நம்ம ரிட்டையர் பண்றதுக்கு அந்த ரேட் தான் இருக்கும். நெட் புக் வேல்யூ வந்து டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண பிறகு நெட் புக் வேல்யூவும் டிப்ரிசியேஷன் அமௌண்ட் மாறும். நெட் புக் வேல்யூல இருந்து கரண்ட் காஸ்ட்ல இருந்து டிப்ரிசியேஷன் அமௌண்ட் கழிச்சா நெட் புக் வேல்யூ வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒய்டிடி டிப்ரிசியேஷன் இருக்குதான் டிப்ரிசியேஷன். இப்போ வந்து வெளியே போய் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவோம். வெளியே போயிட்டு டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணவா? இல்ல மேம் அசெட்ல வெளியே வாங்களேன். வெளியே வந்துட்டு நீங்க திரும்ப டிப்ரிசியேஷன் அமௌண்ட்டுக்குள்ள போங்க. ஹோம் குள்ள போட்டுங்களா? ஓ இங்க ஹோம்ல போகுவா? சார் இல்ல மேம் ஹோம் இங்க வெளியே டாஷ்போர்டுக்கு போயிட்டு அங்க டிப்ரிசியேஷன் அமௌண்ட் இருக்கும். நீங்க டிப்ரிசியேஷன் அமௌண்ட் வெளியே போயிருங்க. வெளியே நீங்க யார் அசெட் கொடுத்தீங்களா அந்த பேஜ்ல போனீங்கன்னா உங்களுக்கு டிப்ரிசியேஷன் அமௌண்ட் டாஷ்போர்ட் இருக்கும். அதை கொடுத்து கால்குலேட் பண்ணுங்க. பேக் போட்டுங்களா? பேக் போங்க மேம், பேக் போங்க. மேம் திரும்ப நீங்க அசெட் ஒர்க் ஸ்பேஸ்ல போங்களேன். ஹோம் மேக்கர் கிளிக் பண்ணி அசெட்டுக்குள்ள போயிட்டு அங்க வந்து உங்களுக்கு டிப்ரிசியேஷன் கால்குலேட் காட்டும். காட்டுது பாருங்க டிப்ரிசியேஷன். அந்த ஆரோ கிளிக் பண்ணி கால்குலேட் டிப்ரிசியேஷன் போடுவோம். இந்த காட்டுது பாருங்க ஜனவரி 24. அதை கிளிக் பண்ணி கால்குலேட் டிப்ரிசியேஷன் கொடுத்துட்டு கீழே கால்குலேட் டிப்ரிசியேஷன் இருக்கு பாருங்க. கால்குலேட் டிப்ரிசியேஷன் கொடுத்தீங்க. சாரி சார், சொல்லுங்க. கால்குலேட் டிப்ரிசியேஷன் கொடுக்கவா? கொடுங்க. உங்களுக்கு டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப நீங்க என்கொயரி அசெட் பேஜுக்குள்ள போய் நீங்க டிப்ரிசியேஷன் பாத்தீங்க அப்படின்னா வரும். இந்த ரீசெண்ட் அடிஷன்ல போங்க திரும்ப.
83.33 ஆட் ஆயிருக்கு சார். ஓகே மேடம். இப்போ வந்து அது அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் குள்ள போட்டுங்களா? ஆமா மேம். இப்ப திருப்பி போடணும்னா திருப்பியும் அந்த மெயின் இதுக்கு போய் தான் வரணும்ல சார்? இல்ல ஹோம் இல்ல டன் போய் டன் தான் கொடுத்தா உங்களுக்கு டன் இல்ல டன் கொடுத்தா வெளியே போயிடும். டன் கொடுத்தா. அதான் போனதே உங்களுக்கு சொல்ல. டன் கொடுத்து திரும்ப நீங்க டேஷ்போர்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துடும். இப்போ அட்ஜஸ்ட் செட் கொடுக்கணுமா? ஆமா. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க காப்பி பண்ண அசெட் நம்பர் அந்த அசெட் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க. ஆ ஓகே. சர்ச் பண்ணுங்க. இல்ல இது வந்து என்கொயரி பண்றது. கேக்குதா? சார் சொல்லுங்க. எக்குலா கூடாது. இது என்கொயரி பண்றது. டன் 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 புரியல. கொடுங்க. டன் டன் கொடுக்கலாம். டன் கொடுங்க. டன் கொடுத்து ஆ இப்போ நீங்க அசெட்டை கிளிக் பண்ணுங்க. நம்பரை கிளிக் பண்ணோம்னா சும்மா அது மட்டும் அப்படி கிளிக் பண்ணணும். நம்பரை கிளிக் பண்ணா உங்களுக்கு ஓகே என்கொயரி அசெட் நம்பர் ஓகே போயிடும். ஓகே 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 கிளிக் ஓகே. பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் கேட்டகரி சேஞ்ச் ஃபினான்ஷியல் டீடைல்ஸ் ஆப்ஷன். இப்போ நீங்க கேட்டகரி சேஞ்ச் இப்ப பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்ல ஃபினான்ஷியல் டீடைல்ஸ் பண்ணலாம். இப்ப நான் எது கொடுக்க சார்? ஃபினான்ஷியல் டீடைல் கொடுக்கவா? கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா காஸ்ட் உங்களுக்கு காட்டும். நீங்க காஸ்ட் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகே சார். 700 கொடுக்கலாம். இப்போ டிப்ரிசியேஷன் அது ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணிக்குமா? இல்ல இல்ல நம்ம வந்து அமௌண்ட்டை மாத்திட்டு திரும்ப நம்ம டிப்ரிசியேஷன் கால்குலேட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் ஒரு டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆகும். ஆயிடும்ல, ஏன்னா இங்க டிக் காட்டுது டிப்ரிஷியேட். இல்ல இல்ல நீ போய் டிப்ரிசியேஷன் அமௌண்ட் கால்குலேட் பண்ணணும். அப்பதான் இந்த அமௌண்ட் போய் டிப்ரிசியேஷன் ஆகும். இப்போ நீங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு பண்ணுமா? கரண்ட் காஸ்ட்ல இந்த அமௌண்ட் சேவ் ஆகும். ஆமா. ஓகே. சப்மிட் கொடுத்துட்டுங்களா? கொடுத்துருங்க. உங்களுக்கு சேஞ்ச் கேட்டகரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா திரும்பி இதை கிளிக் பண்ணி சேஞ்ச் கேட்டகரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்டகரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. கீழே பாருங்க. ஃபர்னிச்சர் இல்லாம என்ன சார் இருந்தது அதுல? சும்மா ஏதாவது ஃபர்னிச்சர்ஸ் கொடுங்க அண்ட் உங்களுக்கு. பிக்சர்ஸ் போடுவோமா? கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே. இதுல வந்து பிக்சர்ஸ் கொடுத்தோம்னா ஓகே. காம்பினேஷன் வரல. ஓகே. காம்பினேஷன் செட் ஆகும். கம்ப்யூட்டர் கொடுத்து பாருங்க.
நெட்வொர்க்கு மொபைலு சப்யூனியன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதாயிரும். என்கொயரி திருப்பி என்கொயரி போட்டுருங்களா? என்கொயரி போய் இல்ல இப்போ நீ ஃபர்ஸ்ட் கால்குலேட் டிப்ரிசியேஷன் கொடுத்துருங்க. டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிட்டு நீங்க உள்ள போனா இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது பண்ண 5700 இருக்கு உங்களுக்கு 95 வந்திருக்கு. ஓகே சார். இப்போ ஃபினான்ஷியல் காஸ்ட் அண்ட் கேட்டகரி சேஞ்ச் பண்றது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மாறிடுச்சு. ஆமா உங்களுக்கு கேட்டகரியிலே இது மாறிடும். ஓகே. ஆனா நீங்க கொடுத்த டிப்ரிசியேஷன் அப்படி இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படியே தான் இருக்கும். மாறி ஆபீஸ் சேர் இருந்தா இருக்கும் உங்களுக்கு. டிஸ்கிரிப்ஷனா? டிஸ்கிரிப்ஷன் அதுவும் அது சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே. சர்க்குலர் ஆபீஸ். ஆனா அது இங்க காட்டல. அந்த காட்டுக்கு பாருங்க மேல ஃபர்ஸ்ட் லைன்ல காட்டுது பாருங்க. சேர்ச் கீழ டிஸ்கிரிப்ஷன் கீழ ஆபீஸ் காட்டுதா? இங்க இதுவா? அது மாதிரி டன் கொடுத்துறவா? டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுக்க சார்? ட்ரான்ஸ்ஃபர் இது கொடுக்குறேன். ட்ரான்ஸ்ஃபர் அசெட். நான் அதுல ஒண்ணுதானே சார் போட்டிருந்தேன் குவான்டிட்டி. இல்ல நீங்க ஒண்ணு பண்ணா ஒண்ணு பண்ணிக்கலாம், இல்ல 2 கொடுத்துருந்தீங்க 2ல 1 பண்ணா பண்ணிக்கலாம். இப்போ நீங்க அட்ஜஸ்ட் யூனிட் கொடுத்தீங்க அப்படின்னா யூனிட் மட்டும் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் அசெட் கொடுத்தீங்கன்னா டோட்டல் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கும். அதான் நான் 1 போட்டேனே, திருப்பி போய் அதை 2ஆ மாத்திட்டு வருவா? மாத்தி பாருங்க. நீங்க அட்ஜஸ்ட் அசெட்ல கொடுத்தீங்க யூனிட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் இது யூனிட் ஆமா, இல்லனா இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பண்ணலாம், ஒண்ணு தான் பண்ணலாம், ஒண்ணு தான் செய்யறதுன்னு சொல்லி பண்ணலாம். ஓகே. இங்க குவான்டிட்டி மாத்த முடியாதே சார்? யூனிட் இங்க வரல, இது வெறும் காஸ்ட் தான் வருது. கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. நீ எதுக்குள்ள வந்துட்டீங்க? வெளிய வாங்க.
அட்ஜஸ்ட் இது ஃபினான்ஸ் அனன்ஸ் ஃபினான்ஷியல். இல்ல வெளியே வாங்கண்ணே, வெளியே வாங்க. அசெட் நம்பரை கிளிக் பண்ணுங்க. அசெட் நம்பரை கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு இங்கேயும் எடிட் பண்ண முடியலையே. ஒன்றும் பிரச்சனை, நீங்க ஒரு யூனிட் வச்சு சேஞ்ச் பண்ணி பாருங்க, சும்மா பிரச்சனை இல்லை. நீங்க இல்ல நெக்ஸ்டா ஒரு புதுசா ஒரு அசெட் கூட கிரியேட் பண்ணுங்க, சும்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பண்ண உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். புதுசா கூட அசெட் கிரியேட் பண்ணுங்க. அது ஒரு 2 யூனிட் 3 யூனிட் கொடுத்து கிரியேட் பண்ணி பாருங்க. டென் கொடுக்குறேன். காஸ்ட் வந்து 20,000. கேட்டகரி வந்து கம்ப்யூட்டர். இது வந்து ஹார்ட்வேர். ஓகே. டிஸ்கிரிப்ஷன் வந்து லொகேஷன் வந்து யூனிட் திருப்பி 1 தான் சார் இருந்தது, பாத்தீங்களா? இல்ல நீங்க ஒண்ணுதான் கொடுத்தீங்களா? அது ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு ஆகும். நீங்க சேஞ்ச் பண்ணாதான் மாறும். இல்ல நான் 10 மாத்தினேனே. அப்ப என்கொயரி அசெட், அப்ப நீங்க திரும்ப என்கொயரி அசெட் போய் பாருங்க. என்கொயரி அசெட்ல போய் இப்ப ரீசெண்ட் ஆட் பண்ண அசெட்ல போய் பாருங்க. மாத்தின சேஞ்ச் ஆகும். நான் நேற்று பண்ணப்ப ஒரு 10 அசெட் 10 யூனிட் கொடுத்து 10 யூனிட் வந்துச்சு. நம்பர் அசெட் இதானே நம்பர் தானே? அதான் அதான் நான் ஓகே குடுக்கறப்ப அது 1 மாறிடுச்சு. ஒரு சில டைம் பக் ஆகும். காட்டலையே சார் இதுல. சரி விடுங்க, நம்ம நீங்க வெளியே வந்து அட்ஜஸ்ட் கொடுங்க. அட்ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் அசெட் கொடுங்களேன். வெளியே இந்த இது டெப்ரிசியேஷன் கால்குலேஷன் போட்டுறேன். இல்ல இது ஃபினிஷ் பண்ணி இந்த பண்ணிடலாம். அசெட் நம்பர் காப்பி பண்ணிக்கங்க. ஓகே. அந்த நம்பரை கவனிக்கலையே. 11 அது ஒன்றும் பிரச்சனை, திரும்ப பார்த்துக்கலாம். என்கொயரி அசெட்ல போய் பார்க்கவா? இல்ல ட்ரான்ஸ்ஃபர் அசெட்ல போங்க. ட்ரான்ஸ்ஃபர் அசெட்ல போய் இப்போ இந்த நம்பர் காப்பி பண்ணிக்கோங்க. ஆட் ஒரு நம்பரை காப்பி பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் அசெட் கிளிக் பண்ணுங்க. பாருங்க சார் 1 தான் வந்திருக்கு. நான் 11 கொடுத்தேன், ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா 1 மாறிடுச்சு. அது பக்கா இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் அசெட்டே கொடுத்துறவா? பண்ணணும்.
பண்ணி பாருங்க, பண்ணலாம். யூனிட் 1 எதுவும் ஆட் பண்ணணுமா சார்? இல்ல மேம், நீங்க டைரக்டா சப்மிட் கொடுத்துருவா? சப்மிட் கொடுத்துருங்க. No changes to save. நியூ Cancel யூனிட்ஸ்ல நியூ யூனிட்ஸ்ல 0 கொடுங்க. ஆயிடுச்சுங்களா? லோட் ஆகி முடிஞ்சா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். You must enter a sum of distribution unit that's the same as the total units. Current unit 0, total 1 unit. ஒன் கொடுங்க. 1 கொடுத்து இப்போ ரெடி பண்ணுங்க. Cancel கொடுத்துருவா சார். கேன்சல் கொடுத்து வெளியே வாங்க. Adjust unit கொடுக்கவா? கொடுத்து பாருங்க. அது கொடுத்தீங்க பண்ண இப்போ யூனிட் நியூ யூனிட்ல கிளிக் பண்ணி 2 கொடுங்க. 10 கூட 10 கூட சப்மிட். டூவா மாறிடுச்சு சார். ஓகே, இப்போ நீங்க போய் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து பாருங்க. பட் இங்க 1 தான் காட்டுதே. இல்ல டன் கொடுத்து திரும்பி வெளியே போயிட்டு உள்ள வாங்க. அவங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகாம இருக்கும். ஓகே. ட்ரான்ஸ்ஃபர் அசெட் தான். டூ காட்டுது. ரிஃப்ரெஷ் ஆன பிறகு பார்த்தேன். ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ல போய் இங்க 1 கொடுக்கணுமா? எங்க மேம்? அங்க 1 கொடுங்க. 1 மாத்திரவா? 1 கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. இன்னொரு வெயிட் பண்ணுங்க. ஓ இல்ல சப்மிட் எரர் நான் வருது பார்த்துக்கிறேன். டோட்டல் யூனிட்டும் அதுவும் சேமா இருக்கணும்னு சொல்லுது. கொடுத்து ப்ளஸ் கொடுங்க. ப்ளஸ் தான் கொடுங்க. இப்போ நியூ யூனிட்ஸ்ல 1 கொடுங்க. 1 கொடுத்துட்டு இது கூட இது வேணாம். டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கொடுங்க. சும்மா ஏதாவது கொடுங்க. ஏதாவது பேர் கொடுங்க. இல்ல அந்த டேப் ஐக்கனை கிளிக் பண்ணி டேப்
அக்கௌண்ட்ல வந்து அக்கௌண்ட்ல போகும். அக்கௌண்ட் அதான் அக்கௌண்ட் சர்ச் பண்ணி ரிட்டைன்ட் அக்கௌண்ட் இருக்கும். ரிட்டைன்ட் அக்கௌண்ட் இருக்கும். ரீடைன்டா சர்ச் கிளிக் பண்ணி ரிட்டைன்ட் அக்கௌண்ட் இருக்கும். அக்கௌண்ட் எல்லாம் அதுல தான் போகும். சர்ச் கிளிக் பண்ணுங்க. சரி டிஸ்கிரிப்ஷன்ல ரிட்டைன்ட் சர்ச் பண்ணுங்க. போடும் சர்ச் பண்ணுவாங்க. ரிட்டைன் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அசெட்டை வேற எந்த லொகேஷனுக்கு சென்ட் இல்ல அப்படின்னா கேஷ் கொடுத்துருங்க. ஓகே ஆகவில்லை. அலியாஸ் இது கொடுங்க. நாடி HDFC கிளியரிங் அக்கௌண்ட் கொடுங்க. இதுவா HDFC கிளியரிங் அக்கௌண்ட். நீங்க அலியாஸ் கிளிக் பண்ணி காம்பினேஷன் கொடுத்துருங்க. அதிலே வந்துடும். ஏதாவது ஒரு கீழே சுப்ரீம் டிஃபால்ட் SF டிஃபால்ட் கொடுத்து பாருங்க. SF டிஃபால்ட் மட்டும் பாருங்க. டிஃபால்ட் அந்த இப்போ லொகேஷன் சூஸ் பண்ணுங்க. எந்த லொகேஷன் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. சப்மிட் கொடுத்துறவா? சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இருக்க லொகேஷன்ல இருந்து இந்த லொகேஷனுக்கு வந்து ஒரு யூனிட் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கு ஒரு என்ட்ரி தேவை. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ற பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரிட்டேர். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண நம்பர் போடலாம் சார். அது இல்ல இது வேணா போடலாம். ரிட்டையர் யூனிட்ஸ் கொடுக்கவா? ரிட்டையர் யூனிட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு யூனிட் மட்டும் ரிட்டையர் ஆகும். ரிட்டையர் காசு கொடுத்தீங்க அப்படின்னா சேல் ரெண்டுமே கொடுத்துருவாங்க. ரிட்டையர் யூனிட்ஸ் கொடுத்துருவாங்க. சோ ஃபர்ஸ்ட் எது கொடுக்க? ஏதாவது கொடுங்க சும்மா. கொடுத்தீங்கன்னா நீங்க ரிட்டையர் காசு அப்படின்னா நீங்க ரிட்டையர்மெண்ட் சேல் எதுக்காண்டி ரிட்டையர் பண்றீங்கன்னு கேட்போம். ஓகே. இங்க என்ன சார் கொடுக்கணும் ஃபார்மேட்ல? காஸ்ட் ரிட்டையர். நம்ம ஃபர்ஸ்ட் எவ்வளவு கொடுத்தோம்? 5000.
இல்ல எந்த காஸ்ட் ரிட்டர்ன் பண்றீங்க? 5000 போகும். 5000 கொடுத்துட்டு காஸ்ட் 5700 இருக்கு கீழே. அத அடிக்கணுமா? சொன்ன கொடுத்துட்டு அப்படிங்க அதை என்டர் பண்ணுங்க. ஓகே என்டர் பண்ணிட்டு காஸ்ட் ஆஃப் ரிமூவல் வந்து எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்போம். ஓகே 2200 கொடுக்கணும். ரிட்டையர்மெண்ட் ரீசன்ல வந்து கொடுத்துருங்க. சேலா இல்ல என்ன சேல் ரிட்டையர்மெண்ட் ரீசன்ல சேல் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இத கிளிக் பண்ணி பார்த்தா உள்ள போய் பார்த்தா தெரியும்ல சார்? பார்த்தா தெரியும். இல்ல ரிட்டையர் யூனிட்ஸ் போட்டா கொடுத்து பாருங்க. ரிட்டையர் யூனிட்ஸ் கொடுத்து பாருங்க. இதுல ஒரு யூனிட் தான் இருக்கு. ஆமா ஒரு நம்ம ஒன்னு யூனிட். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா ஒண்ணுதான் இருக்கும். ஆமா ப்ரொசீட் டு சேவ் காஸ்ட் ஆஃப் ரிமூவல் எவ்வளவு வைக்கிறோம் அப்படின்னா சப்மிட் கொடுத்துருவோம். you can't return asset with the fractional units 0.1 ஆயிடுச்சு. இல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேனிட்டரியா இருக்க டாக்குமெண்ட்ஸ் இப்போ காஸ்ட் ஆஃப் ரிமூவல் கொடுக்கலையா? சரி பிரச்சனை இல்லை. நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி அதுல ஒரு யூனிட் இருக்கு. ஒன் தான் இருக்கு. சோ அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். Value of cost distribution or source line. காஸ்ட் ரிமூவல் அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம். இல்ல அது ரிட்டையர்மெண்ட் டீடைல்ஸ் 1 கொடுத்தாலே அது ஃபிராக்ஷனா தான் ஆகுது. இல்ல இது ஏன் கேக்குது? அதான் காஸ்ட் ஆஃப் ரிமூவல். Cost distribution or source line. ப்ரொசீட் ஆஃப் ரிமூவல் ஒன்னு கொடுத்துட்டு கீழ வந்து ஒரு 1200 கொடுத்துருப்பாங்க காஸ்ட் ஆஃப் ரிமூவல். எங்க சார்? காஸ்ட் ஆஃப் ரிமூவல் அமௌண்ட் கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்குறீங்க? காஸ்ட் ஆஃப் ரிமூவல் இங்க 0 இருக்கு சார் காஸ்ட்ல. இல்ல காஸ்ட் ஆஃப் ரிமூவல் அங்க சப்மிட் கொடுத்து வரேன். காஸ்ட் வேல்யூ ஆஃப் காஸ்ட் ஃபீல்ட் எங்க இருக்கு? கரன்சி யூஎஸ்டில இருக்கு. இங்க 0ல இருக்கு சார். சோ அது அக்செப்ட் பண்ணிக்காதுன்னு நினைக்கிறேன். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு இல்ல எங்க 0ல கேன்சல் இருக்கு? கொடுத்துட்டு கீழ காஸ்ட் பாருங்க. இங்க காஸ்ட் 0ல இருக்கு. அம்மா அப்பா நம்ம அந்த காசு வித்துட்டோம்ல, அதனால காமிக்குது. ரிட்டர்ன் பண்ண முடியாது. இல்லையே நம்ம ஃபுல்லா விக்கலையே. ஓ ஓகே ஓகே. அப்ப இது கேன்சல் கொடுத்துறவா? கொடுத்துருங்க. நீங்க காஸ்ட் வித்துட்டீங்களா? ரிட்டேல் காஸ்ட்ல வந்து ரிட்டேல் காஸ்ட் கேன்சல் கொடுத்துருங்க. காஸ்ட் நீங்க சேல் பண்ணனால உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கார்டு இருக்கு. அந்த காஸ்ட் இருந்தா நீங்க வித்தீங்க, அதனால
இப்போ கீழே பாருங்க காஸ்ட் எவ்வளோ காட்டுது. இப்ப காஸ்ட் காட்டுது. ஆமா ஆமா. ஸோ காஸ்ட் ஆஃப் ரிமூவல் வந்து 10,000 கொடுக்கலாமா? கொடுத்துருவோம். Can't return assets as fractional units. வருது. புரியல. ரிட்டையர்மெண்ட் ரீசன் கொடுங்க. ரிட்டையர்ட் யூனிட் 0, யூனிட் 2 இருக்கு. ரிட்டையர்மெண்ட் ரீசன் சேல். வேற எங்க ஏதாவது மாத்தணுமா சார்? எங்க மேம்? இல்ல அங்க எதுவும் மாற்ற தேவையில்ல. நீங்க ரிட்டையர் யூனிட்ஸ் கீழே ரிட்டையர் யூனிட்ஸ் கிளிக் பண்ணுங்க. அதில் யூனிட்ஸ்ல எத்தனை சேஞ்ச் பண்ண முடியாம பாருங்க டோட்டல்ல. பாயிண்ட் கொடுத்தா பாயிண்ட் மாறுது. அது பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சேவ் கொடுங்க. பண்ணிக்கலாம். அது அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து வேற அசெட்டா? இது இன்னொன்னு பண்ணோம்ல சார், அது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் செகண்ட் ஒன். நம்ம 2 யூனிட் ஆட் பண்ணோம்ல, யூனிட் சேஞ்ச் பண்ணோம்ல, அது 2 யூனிட்ஸ் இருக்குல்ல, அது எம்டியா விட்டாலும் அக்செப்ட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் ரிமூவல் மொத்தம் மண்டே கொடுங்க. 20,000 கொடுத்து பாருங்க. 20. நான் இது யூனிட் நம்ம யூனிட் ரிட்டேட் பண்றதுனால மொத்த யூனிட்டே பண்ண சொல்லுன்னு நினைக்கிறேன். சோ அது ஃபுல்லா 20,000 கொடுத்துருவோமா? பாருங்க கொடுத்து பாருங்க. இல்ல சார் அக்செப்ட் பண்ணல. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃபீல்டே காணோம். செட்டப் ஏதாவது மாறி இருக்கு. சரி விடுங்க, சேவ் அண்ட் க்ளோஸ் போட்டுறேன். கான்டெக்ஸ்ட் வேல்யூ கொடுங்க. ரிட்டையர் காஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இதுல இருக்க காஸ்ட் ரிட்டையர் ஆயிரும். வெறும் 0 காட்டும். பண்றது உங்களுக்கு இப்போ நீங்க இதை ரிட்டையர் பண்ண ரீஇன்ஸ்டேட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப நீங்க வெளியே டேஷ்போர்ட் போய் ரீஇன்ஸ்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ரிட்டையர் பண்ண காஸ்ட் எல்லாம் காட்டும் உங்களுக்கு. இப்போ இது என்ன பண்ணிட்டோம்? திரும்ப டன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ரீஇன்ஸ்டேட் ஆப்ஷனுக்குள்ள போகலாம். போட்டுங்களா? போங்க. ரீஇன்ஸ்டேட்டுக்காக கொடுத்து அசட் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கும். Mais c'est parce que je donne l'argent, il part de faisait ce papa. Si ça donne même une fois que tu fais le transport. சார் ஒரு நிமிஷம். இது வரல சார் சர்ச்ல. இல்ல அது எந்த இதோட அசெட் நம்பர்? ஹார்ட்வேரா இல்ல ஃபர்னிச்சரா? 122 ஹார்ட்வேர்னா ஹார்ட்வேர் ரிட்டேர் பண்ணவே இல்ல, அப்ப வராது. ஃபர்னிச்சர் ரிட்டேர் பண்ணா
இது இருக்கு சார். இதுல போய் ரீஇன்ஸ்டேட் கொடுக்கவா? இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணது. அப்ப இது ரிட்டையர் ஆயிடுச்சு. ரிட்டையர் ஆயிடுச்சு ரீஇன்ஸ்டேட்ல காட்டுது. ரிட்டையர் ஆகாத அசெட் வந்து ரீஇன்ஸ்டேட்ல காட்டாது. எஸ் கொடுக்கவா? ஆன அசெட் மட்டும் தான் காமிக்கும் போல. எஸ் கொடுக்கவா? எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரீஇன்ஸ்டேட் ஆயிடும். என்ன சார் சொல்லுது? The asset in the book can't be locked because the transaction is pending for this asset in another session. Complete the pending and try again. செட்டப்ல மாத்தி வச்சிருக்காங்க, லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ரீஇன்ஸ்டேட் ஓகே. நான் ரீஇன்ஸ்டேட் இப்படி தான் பண்ணணும். நேத்து நான் பண்ணப்போ வந்துச்சு பாத்தீங்களா? ரீஇன்ஸ்டேட் இப்படி தான் ஆகும். ஓகே சார். சாரி சார். கேட்கலாங்க. என்ன சார் பண்ண இப்போ இதுல? ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டீங்களா? ரீஇன்ஸ்டேட் பண்றது எப்படியா? இப்போ நீங்க திரும்ப ரீஇன்ஸ்டேட் நாம அதை ட்ரை பண்ணனால இது பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். எது மேம்? இந்த நம்பர் போட்டு நம்ம ட்ரை பண்ணோம் இல்லையா, அப்போ அதனால அது லாக் ஆயிடுச்சான்னு தெரியல. இல்ல அது இது அப்படி இல்ல. ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்ல வந்து ஒவ்வொரு யூசர்னால நம்மளே லாக் பண்ணலாம். இப்போ யூசர்ஸ் இந்த செட்டப்ல வந்து லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ரீசெட் பண்ண முடியாத மாதிரி அதுல அக்சஸ் கொடுக்காம இருப்பாங்க. இப்போ அக்சஸ் கொடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. சோ அத எஸ் கொடுத்தா அது ஓகே ஆகுது. செட்டப்ல போய் லாக்டுன்னு ஒண்ணு இருக்கும், அதை போய் நம்ம ரிலீஸ் பண்ணணும் இல்லைங்களா? அது கொடுக்கணும். அப்புறம் ரெண்டாவது யூசர்ஸ்ல வந்து நம்ம அக்சஸ் கொடுக்கணும். அசெட் பேஜ்ல வந்து இந்த மாதிரி பண்ணணும் அக்சஸ் கேட்கும். அதை அக்சஸ் கொடுக்கணும். அசெட் என்கொயரில போய் பாருங்க. என்கொயரி அசெட்ல போய் பாருங்க. ஓகே. என்கொயரி அசெட்ல போய் நீங்க இப்போ ரிட்டையர் பண்ண அசெட் நம்பரை போட்டீங்க அப்படின்னா போய் பாருங்க. நம்ம ரிட்டர்ன் பண்ணது இது செகண்ட் ஒன்னு. செகண்ட் ஒன்னோட அது வந்து ரிட்டையர் பண்ணி அதை ரிட்டையர் பண்ணுமா? ரிட்டையர் பண்ணி ரீஇன்ஸ்டேட் கொடுத்த மாத்திரம்
இதுதான் அதை நம்ம கிளிக் பண்ணி reinstated பாருங்க. கொடுத்தோம். அ- அ- 776. அப்ப கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கும். நீங்க ரிட்டையர் பண்ணிட்டீங்களா இல்லைன்னு காமிக்கும். உங்களுக்கு காமிக்குதா? மேலேயே காமிக்கும். கரண்ட் காசு 0. அப்ப நீங்க ரிட்டையர் பண்ணிட்டீங்க. கரண்ட் காசு 0ன்றாங்க. இது ரிட்டையர் ஆயிடுச்சு. ஓகே, ரிட்டையர் ஆயிடுச்சு. அதுதான் ஆகல. 777 ஆகல. அதான் ஆகல. இது வந்து நம்ம சேல் பண்ணோம். அது வந்து யூனிட் வைஸ் இது பண்ணனால நம்ம காட்ட மாட்டேங்குது. இதுதான் கேஷ் அப்படியே இருக்கு சார். இது எதுவும் ஆகல. அது ஒன்றும் ஆகல. இது நம்ம ரிட்டையர் பண்ணல, இது சேல் பண்ணல, அதனால அப்படியே இருக்கு. Reduce limit. Et là, j'oublie encore que les 5 minutes de transport. Ça fait 17 minutes. இது ஆகல சார். இதுதான் நம்ம ரிட்டையர்மெண்ட் பண்ணல, அதனால காட்டல. அதை நம்ம ரிட்டையர் பண்ணல. பண்ணல, காட்டுச்சு. இது அக்செப்ட் பண்ணிக்கல. அது ரிட்டர்ன். ஓகே, வேற என்ன சார் பண்ணும்? அவ்வளவுதானே. டவுட் இருக்கா? நீங்க டவுட் வேற இல்ல வேற sir. வேற நான் அதர் மாடியூல்ல practice டவுட் பண்ணி- வேற அதர் மாடியூல்ல இல்ல sir. டவுட் இருக்கா? இல்ல சார், நாளைக்கு ஜெனரல் இது ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நாளைக்கு நான் கேஷ் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா பண்ணுவோம். இந்த இல்ல பண்ணுவோம். நான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கு எது பண்ணுவோம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும். சரி, ஓகே. உங்களுக்கு சண்டே கிளாஸ் வேணுமா?